இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுலையே 99% எல்லாருமே விண்டோஸ் யூஸராக தான் இருப்பீங்க. ஸோ விண்டோஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஆண்ட்ராய்டு மாதிரி தான். நம்ம எவ்வளோ தேடினாலும் புது புது ஆப்ஸ் வந்துட்டே இருக்கும். அது கடல் மாதிரி தேடுனா முடியாது, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியது, இல்லைன்னா நமக்கு டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற சில ஆப்ஸ் எல்லாம் மேபி சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த ஆப் காஸ்ட்லியா இருக்கு, ஸோ அவ்வளவுதான் நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கூட நிறைய ஆப்ஸ் இருக்கு. அதாவது அதே ஃபங்க்ஷன் அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்கும், ஆனால் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற ஒரு 5 மஸ்ட் ஹேவ் ஆப்ஸை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ நீங்க விண்டோஸ் யூஸராக இருந்தால் இந்த 5 ஆப்ல ஏதாவது ஒன்னாவது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. முதல் ஆப்பா டிராஃபிக் மானிட்டர். ஸோ இந்த டிராஃபிக் மானிட்டர் ஆப்பை தான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இது ஹிட்டபிள் இருக்கு, ஒரு ஃப்ரீ தான். ஸோ இதோட யூஸ் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடை காட்டுறது தான். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க விண்டோஸோட டாஸ்க் பார்ல பாத்தீங்கன்னா அதோட இன்டர்நெட் ஸ்பீடு ரன் ஆயிட்டு இருக்கும். இது எந்த விதத்துல யூஸ் ஆகும்? சும்மா இன்டர்நெட் ஸ்பீடை பார்க்கணும்னா நாம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஒருவேளை மொபைல் டேட்டால கனெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு தெரியாமலே விண்டோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட்ல டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஆப் ஆட்டோமேட்டிக்காவே பேக்ரவுண்ட்ல டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மானிட்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா எந்த ஆக்டிவிட்டிஸுமே இல்லாம அந்த மானிட்டர்ல இன்டர்நெட் யூசேஜ் வருதுன்னா கண்டிப்பா ஏதாவது ஆப்ஸ் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுவுமே இதோட ஒரு யூசேஜ் தான். ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது ஃபைல்ஸ் டவுன்லோட் போடுறீங்க, அதுல டவுன்லோட் ஸ்பீடு காட்டலன்னா இதை பார்த்து கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன யூசேஜ் எல்லாம் இந்த ஒரு ஆப்புக்கே இருக்கு. ஸோ உங்க இன்டர்நெட் ஸ்பீடை கம்ப்ளீட்டா செக் பண்றதுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ இது டாஸ்க் பார்ல மட்டும்தான் விசிபிளா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதை நாம மெயின் விண்டோவா யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃப்ளோட்டிங்கா ஒரு சின்ன ஒரு விண்டோவே வரும். இதை நாம டிராக் ட்ராப் பண்ணி எங்க வேணா வைக்கலாம். இதுக்கு ஸ்பெஷலா தீம்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நாம இந்த கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் ரொம்ப லைட் வெயிட்டான ஆப் தான், பெருசா எந்த ஒரு ரிசோர்ஸுமே கன்சியூம் பண்ணாது. நான் சஜஸ்ட் பண்றது இதை நீங்க டாஸ்க் பார்ல யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா விண்டோஸ் கூட வர்ற மாதிரியே இருக்கும், அது கூடவே ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஃபியூச்சர் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஆப்பை பார்த்தோம்னா ஒரு டவுன்லோட் மேனேஜர் தான். ஸோ டவுன்லோட் மேனேஜர்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் IDM, இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர். ஸோ யார்கிட்ட கேட்டாலுமே இந்த ஒரு டவுன்லோட் மேனேஜர் தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆப் அந்த அளவுக்கு ஃபேமஸ். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா கூட நிறையவே டவுன்லோட் மேனேஜர்ஸ் இருக்கு. ஆனா இந்த IDM ஈக்குவலா எந்த ஒரு டவுன்லோட் மேனேஜருமே கிடையாது. ஏன்னா இந்த IDM அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எல்லா ஃபைல்ஸையுமே டவுன்லோட் பண்ணும், நம்மளோட ஃபுல் பேண்ட் வித்தையுமே யூஸ் பண்ணும், ஆல்மோஸ்ட் எல்லா சைட்லயுமே ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம ரொம்ப லைட் வெயிட் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இதனாலேயே வேற எந்த ஒரு டவுன்லோட் மேனேஜருமே ஃபேமஸ் ஆகல. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ அதோட பேர் தான் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர். ஸோ இது டைட்டில் கிடையாது, அந்த ஆப்போட பேரு அதுதான் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர். ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு IDMல இருக்கிற மாதிரியே மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீடை யூஸ் பண்ண முடியும். இதை நீங்க ஒரு சிங்கிள் விண்டோவா கூட யூஸ் பண்ணலாம், இல்ல IDM மாதிரி நீங்க செப்பரேட்டா ஒவ்வொரு டவுன்லோடுக்குமே செப்பரேட் விண்டோவா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம இந்த டவுன்லோட் மேனேஜர்ல டொரண்ட் டவுன்லோட் கூட சப்போர்ட் இருக்கு. டொரண்ட் ஃபைல்ஸை கூட நாம இந்த டவுன்லோட் மேனேஜர்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுல IDMையும் தாண்டி கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னா ஸ்னைல் மூட். இந்த ஸ்னைல் மோட எனேபிள் பண்ணா என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலா நீங்க இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர்ல ஒரு டவுன்லோட் போட்டீங்கன்னா மொத்த இன்டர்நெட்டையுமே அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ண போனோம்னா அதெல்லாம் லேக் ஆகும், அதாவது ஸ்டக் ஆகும், இல்லைன்னா சரியான பேண்ட்வித் கிடைக்காது. ஏன்னா டவுன்லோட் மேனேஜரே ஃபுல்லா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆப்ல நீங்க இந்த ஸ்னைல் மோட எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த ஆப்பை யூஸ் பண்ணாலும் நமக்கு அந்த ஆப்புக்கு ஃபுல் இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்கும். அதுல இருந்து பேலன்ஸ் இருக்க பேண்ட்வித்தை மட்டும்தான் இந்த ஆப் யூஸ் பண்ணி ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸை இந்த ஒரு டவுன்லோட் மேனேஜர்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இன்னும் நீங்க ஸ்லோவா தான் உங்க ஃபைல்ஸ் எல்லாம் ப்ரௌசர்ல டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா மூணாவது நம்ம பார்க்க போற ஆப் தான் WinArrow. நம்ம விண்டோஸுக்கு தேவையான எல்லா ட்ரீக்ஸ், கஸ்டமைசேஷன் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு ஆப்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆப்பை பத்தி கூட நாம செப்பரேட்டா ஒரு பெரிய வீடியோவே எடுக்கலாம், அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க கஸ்டமைசேஷன்ல இருந்து ட்ரீக்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ண முடியும். ஸோ மெயினா நான் எதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நம்மளால விண்டோஸ் அப்டேட்டை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாம பழைய விண்டோஸ்ல இருக்க ஃபீச்சர்ஸை கூட நம்மளால புது விண்டோஸ்ல எடுத்துட்டு வர முடியும். நிறைய ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ண முடியும், டிசேபிள் பண்ண முடியும், டீக்ஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே இந்த ஒரே ஆப்ல இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்லயே இதுதான் மஸ்ட் ட்ரை ஆப். ஆனா நீங்க என்ன செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணாலும் சரி, டிசேபிள் பண்ணாலும் சரி, அதை சரியா ரீட் பண்ணிட்டு அது தேவையிருந்தா மட்டும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா FX சவுண்ட். ஸோ சில பேருக்கு இந்த ஆப்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட பேர் FX சவுண்ட் என்ஹான்சர் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த ஆப் நம்ம அம்மா லேப்டாப் காலத்துல இருந்தே இருக்கு, நான் அப்ப கூட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப் என்ன பண்ணுன்னா இது ஒரு ஈக்குவலைசர் ஆப் தான். ஸோ வெறும் ஈக்குவலைசர் மட்டும் கிடையாது, எனக்கு ஈக்குவலைசர்ல எல்லாம் பெருசா ஐடியாலாம் கிடையாது, சின்னதாக தான் யூஸ் பண்ணுவேன்.
ஆனா மெயினா நான் இதை எதுக்காக யூஸ் பண்றேன்னா, இந்த ஆப்புக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கிளாரிட்டி, ஆம்பியன்ஸ், சரவுண்ட் சவுண்ட், அப்புறமா டைனமிக் பூஸ்ட், அப்புறமா பாஸ் பூஸ்ட். இந்த ஆப்ஷன்ஸை நீங்க சரியா கத்துக்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட போரிங்கான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை கூட ரொம்ப சூப்பரா மாற்ற முடியும். இதுல கஸ்டம் ப்ரொஃபைல்ஸ் கூட இருக்கு. நீங்க சேவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க லேப்டாப்ல யூஸ் பண்றீங்கன்னா வால்யூமை மேக்ஸிமம் ஒரு 80 இருந்து 90 கீப் பண்ணுங்க. 100% வால்யூமை லேப்டாப்ல யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணி கொஞ்சமா இந்த ட்ரீக்ஸ் எனபிள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஃபீல் ஆகும். மெயினா உங்ககிட்ட எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இருக்குன்னா நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணணும் இந்த ஆப்பை. உங்களோட சவுண்ட் லெவல இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா இந்த ஆப்பால எடுத்துட்டு போக முடியும். மோஸ்ட்லி எல்லாருமே நான் இப்போ சொல்ற மாதிரி இந்த மஸ்ட் ஹேவ் ஆப்ஸ், விண்டோஸ் ஆப்ஸ், ஃப்ரீ ஆப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு WinRAR இல்லைன்னா 7zip இந்த மாதிரி எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைனப்ல தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், NanaZip. இதுவுமே ஒரு zip ஃபைல், RAR ஃபைல் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அப்புறமா கம்ப்ரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆப் தான். ஸோ இந்த ஆப்பை நான் இன்க்ளூட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, இது ஒரு மாடர்னான UI யூஸ் பண்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்ல மாட்டேன். நீங்க 7zip WinRAR யூஸ் பண்ணா கூட இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனா இந்த ஆப் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், ரொம்ப மாடர்னா இருக்கும். ஏதோ விண்டோஸ்லயே இந்த ஆப்பை இன்க்ளூட் பண்ற மாதிரி அப்படியே கரெக்டா விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு நீங்கள் மாடர்னாக அதுக்கு மேட்சாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர் தான். கண்டிப்பாக கொஞ்ச நாளே உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இன்னும் அந்த 7zip WinRAR யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட மாடர்ன் UI அப்புறமா லைட் வெயிட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அப்புறமா இன்னைக்கு இந்த 5 ஆப்ஸ் தான். ஸோ நான் சொன்ன எல்லா ஆப்புமே ஃப்ரீ தான். அதோட லிங்கையுமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஃப்ரீ ஆப்ஸ் இருக்கு, நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் பண்ற மாதிரி, அப்புறமா நம்ம கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா இன்னும் நிறைய ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.